ஹாய், இன்னைக்கு வீடியோ என்னென்னா நம்ம ஸ்லீவ் டிசைன்லாம் செக்குடு டிசைன் போடுறோம் இல்லையா, அது எப்படி பர்ஃபெக்டாக போடுறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் போடுறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் செக்குடு வரையும் போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு செக்குடாக வரமாட்டேங்குது. ஒரு டைமண்ட் ஷேப்பாக போகுது. அது போடுற டைம் எடுத்து அதை மார்க் பண்ணி இன்ஸ்டேப் வச்சு இப்படி டாட்டாக வச்சு அதை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும்னு ஆகிடுது. ஓகேவா? நீங்கள் ஒரு அரடி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் வச்சுக்கோங்க. அது மட்டுமே போதும், நமக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து டிசைன் வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது நான் ஒரு 4 A4 ஷீட் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? 4 A4 ஷீட்னால் 2 A4 ஷீட்டை அப்படியே பாட்டாக கிழிச்சிட்டு அப்படி மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் சென்ட்ரு சும்மா லைட்டாக நம்ம ஸ்லீவில் எப்போவுமே சென்ட்ரு மார்க் பண்ணியிருப்போம். அது மாதிரி நீங்கள் A4 ஷீட்டில் வந்து சென்ட்ரு ஓகேவா இது வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அரடி ஸ்கேல் இருக்குல்ல, அரடி ஸ்கேல் வந்து இதோட வித்து வந்து 1 இன்ச் இருக்கும். ஓகேவா? இதோட வித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் இருக்கும். அப்போ இந்த சென்டர் இருக்குல்ல, தெரியுதா? அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அதுக்கு சென்டர் லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் 1/2 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்லீவ் டிசைன் இதுக்கு கீழே நீங்கள் என்ன டிசைன் வேணால் போடலாம். நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் ஓகேவா, இந்த ஸ்லீவோட இந்த எட்ஜு ஒன்று வரும், அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் அந்த கிராஸில் ஒரு லைன் வந்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்படி போட்டதுக்கப்புறமா ஸ்கேலே இப்படி தெரியுதா, அந்த நான் ஜூமில் வச்சு காட்டுறேன். லைன் வந்து இதுக்கும் சென்டராக இருக்கணும். இந்த நான் காமரிக்கல்னு அந்த ஒரு எழுத்து இருக்குல்ல, அதுக்கும் சென்டராக இருக்கணும். அப்படி வச்சு நீங்கள் போடும்போது 1/2 இன்ச் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. ஸ்கேல் மட்டும் வச்சு கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? நமக்கு வந்து 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப குட்டியாக போடுற மாதிரி இருக்கா, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே நீங்கள் 1 இன்ச்சு 2 இன்ச்லலாம் பாக்ஸ் அந்த ஸ்கொயர் போடுறீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு ஸ்லீவில் போடுறதுக்கு. ஆனால் ப்ரைடல் ப்ளவுஸுங்கும் போது உங்களுக்கு நெருக்கமாக போடணும்னு சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்களா, அந்த மாதிரி டிசைனுக்கு எல்லாமே நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம இன்ஸ்டேப் வச்சு 1/2 இன்ச்சுன்னு மெஷர் பண்ணி போட முடியாது, கொஞ்சம் இது ரொம்ப டைம் எடுத்துரும். ஓகேவா? இப்போ ஒன் சைடு நம்ம வந்து கரெக்டாக போட்டுருவோம். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு இந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி போடக்கூடாது. ஓகேவா? இந்த லைனுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம போடவே கூடாது. நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது இப்படி இது வந்து கிராஸாக இருக்குது, தெரியுதா? நீங்கள் ஸ்கேலை இந்த லைன் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இந்த லைனு இப்படி வச்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரியுதா இந்த லைன் எப்படி இருக்குது? நான் இப்படி கிராஸாக வச்சா இது எப்படி இருக்குது? இது வந்து இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு கிராஸாக போகுது. இது வந்து இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸ்ட்ரைட் ஆகும்போது உங்களுக்கு இது வந்துட்டு நேராக இருக்கும். சரியா? இப்படி வச்சு போடக்கூடாது. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வரும். சரியா? தெரியுதா அந்த லைனு? நம்ம பாக்ஸ் அடுத்த பாக்ஸ் லைன் போடும்போது இப்படி வரும். இந்த மாதிரி வந்தால் இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் கிடைக்கும். அது நீங்கள் கரெக்டாக செக்குடு வேணும்னா அந்த லைன் வந்து இப்படி இருக்கணும். இந்த லைனுக்கு இந்த நம்ம இப்படி கிராஸாக போட்டிருக்க லைனுக்கு கோடு வந்து இப்படி இருக்கணும், நேர். இதுதான் நேர் இதுக்கு. ஓகேவா? இப்படி ஸ்கேலை வச்சுட்டு திரும்பவும் அதேமாரி தான் ஸ்கேல் வச்சு அந்த சென்டர் லைனை நம்ம அந்த வச்சுட்டு நம்ம பாக்ஸ் போடும்போது பர்ஃபெக்டாக 1/2 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும். தெரியுதா? இதேமாரி ஃபுல் ஸ்லீவுக்குமே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேவா? டைமும் நமக்கு ஈஸி தான். ஏன்னா முன்னாடி இன்ஸ்டேப் வச்சு நம்ம புள்ளியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது மாதிரி பாக்ஸாக எப்படி போடுறதுன்றதும் நிறைய பேருக்கு அது டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கும். தெரியுதா? இப்போது இதில் இருக்கிற பாக்ஸ் வந்து இப்படி 1/2 இன்ச்சுக்கும் கரெக்டாக உங்களுக்கு இருக்குது எல்லாமே. சரியா? நம்ம இப்போ இன்ச் டேப் வச்சு அளந்தாலுமே கரெக்டாக 1/2 இன்ச் இருக்குது. சரியா? இப்போது 1 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்கேலையும் இப்படி வச்சிடணும். ஃபுல் ஸ்கேலையும் இப்படி வச்சுட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதே உங்களுக்கு 3/4 இன்ச் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மேடாக இருக்கும். ஓகேவா? அரடி ஸ்கேல் வச்சுருந்தீங்களா, ஒரு அடி ஸ்கேலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு லைட்டாக தெரியும். ஓகேவா? 1 2 3 4 ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மேடு தெரியும். ஓகேவா? இதில் இருந்துட்டு சென்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு. ஓகேவா? அதில் இருந்துட்டு இந்த கொஞ்சம் மேடான ஒரு பகுதி இருக்குல்ல, அது வந்து 3/4 இன்ச்சு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ பாக்ஸ் 3/4 இன்ச் போடணுன்னா கரெக்டாக அந்த கொஞ்சம் மேடாக இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அந்த லைன் மேலே இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 3/4 இன்ச் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கும் மேலே கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் உங்களுக்கு இதோட வித்து. ஓகேவா? உங்களுக்கு வந்து பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வித்து கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கறனால நீங்கள் வந்து ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கேல் சைஸ் இருக்குது. உங்களுக்கு இதோட வித்து வந்துட்டு 1 இன்ச்சுக்கு லைட்டாக தான் கூட இருக்கும். ஓகேவா? இது இப்போது நான் இந்த 1/2 இன்ச் 1 இன்ச்சு 3/4 இன்ச் வச்சுலாம் ஒரு டிசைன் போடுறேன்ல, இதெல்லாம் என்னென்ன ஸ்லீவ் டிசைனில் போடலான்றதுக்கான வீடியோவும் நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்லீவ் டிசைன் இப்போது வந்து 1 இன்ச்னால் என்னென்ன டிசைன் அதில் போடலாம், 1.5 அந்த லைட்டாக கொஞ்சம் கூட இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த ஒரு ஸ்கொயர் போட்டால் என்ன டிசைன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் போட்டுட்டு தான் இருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது அரடி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் இது ரெண்டுமே போதும். உங்களுக்கு வந்து இன்ச் டேப் வேணுன்ற அவசியமே இருக்காது. சரியா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேளை இந்த எழுத்து வந்து அழியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட்டாக மேடாக இருக்கும், அது வந்து 3/4 இன்ச்சுங்கிற ஞாபகம் வந்துடும். ஆனால் 1/2 இன்ச்சுக்கு வந்து சென்டரில் இந்த எழுத்து போயிடும். ஓகேவா? கொஞ்ச நாள் ஆனால் நம்ம கீழெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால எழுத்து போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒயிட்னர் வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு இந்த கார்னரும் இந்த கார்னர்லேயும் மார்க் பண்ணாலே போதும். உங்களுக்கு பாக்ஸ் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேலை இந்த லைன் இந்த 2 லைனுக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். ஓகேவா? இப்படி வைக்கக்கூடாது. சரியா? நம்ம இந்த கார்னரும் ஸ்லீவோட இந்த கார்னரையும் பார்க்காம இப்படி பார்த்தோன்னா நமக்கு லைன்ஸ் வந்து கிராஸாக தான் வரும். தெரியுதா? நம்ம இதை பார்க்கக்கூடாது. இந்த நம்ம போட்டிருக்கோம்ல ஆல்ரெடி ஒரு லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுதா, இப்படி பார்த்து போடும்போது தான் உங்களுக்கு செக்குடு வந்து கரெக்டாக வரும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு பிட்டு பிட்டாக அப்படி கிழிச்சிக்கோங்க. கிழிச்சிட்டு 1/2 இன்ச் வச்சு ஒன்ஸ் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு 3/4 இன்ச்சுக்கு 1 1 இன்ச்சுக்கு 1 அப்புறம் ஒரு அடி ஸ்கேல் வச்சு அந்த 1 இன்ச்சோட கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, நீங்கள் எல்லாத்துக்குமே பாக்ஸோட சைஸஸ் வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்லீவில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இப்படி தான் வரும் போல். ஏன்னா நம்ம சில டைம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்லீவில் போடும்போது நீங்கள் கொஞ்சம் கிராஸாக வச்சு வரைஞ்சிருக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு செக்குடு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.